எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த காணொளி முக்கியமாக நம்மளுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த ஃபாலோவர்ஸுக்கு தேவையான ஒரு தகவல் தான் நான் இப்போ பதிவிடுறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கு நான் பேங்காக்கு பயணம் புறப்படும் போது எனக்கு கால் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு நண்பர் பண்ணிக்கிட்டே இருந்தார். நானும் அவசரத்தில் அதை அட்டன் பண்ண முடியல. இப்போ சமீப காலமாக நம்ம ஜெம் ஸ்டோன் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டுட்டு வரோம். அதில் நிறைய நம்மளுடைய தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருந்தும் சரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா பல பக்கத்துல இருந்தும் என்ன வந்து தொடர்பு கொள்றாங்க. இதுல ஒரு சில பேர்கள் வந்து ஆர்வத்துல என்ன செய்யறாங்க, தங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவிடுறாங்க. அதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. பாருங்க, நூதன திருட்டுன்னு சொல்லலாம். எந்த மாதிரிலாம் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கிறத இப்போ இந்த காணொளி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கலாம். எனக்கு இது வந்து ஒரு புதிதா இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய நேயர்கள், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யாருமே இதில் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துல தான் ஏர்போர்ட்ல இருந்து கொண்டே இந்த காணொலியை நான் வந்து பதிவிடுறேன். எனக்கு மத்தியானம் ஃபோன் பண்ணியிருந்த அந்த ஃபாலோவர்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் ஃபோன் பண்ணாங்க. என்னால் அட்டன் பண்ண முடியல. அவங்க வந்து அடித்தாங்க. நானும் இந்த பேக்கிங் பண்ணுற அவசரத்தில் வந்து அட்டன் பண்ண முடியல. அப்புறம் மதுரை ஏர்போர்ட்டுக்கு நான் வந்துட்டேன். வந்த பிறகு தான் மெசேஜை பார்க்குறேன். அவர் வந்து வாய்ஸ் மெசேஜ் எனக்கு போட்டிருந்தாரு. இது அவங்க கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்த அந்த நம்பரை வந்து ஒரு மர்ம நபர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நான் தான் தாய் தமிழன் பேசுகிறேன், உங்களுக்கு இந்த கல் கேட்டீங்களே, உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. இவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, என்னையா அவங்க முன்ன பார்த்துருக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்பில் நான் தான் கான்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு கல்லுக்கு பேரம் பேசி சின்ன அமௌண்ட்டு தான் 1500 ரூபா சொல்லியிருக்காங்க. இவர் உடனே என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ தான் ஜிபே ஆகி போச்சு, நம்பிக்கையில் வந்து 1500 ரூபாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரிங்கு வேணும், அது சேர்த்தே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1500 ரூபா, மொத்தம் 3000 ரூபாவை வந்து அந்த நபர் வந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாரு. பண்ணிட்டு கல் வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. மெசேஜில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அனுப்பியிருந்தாரு. உண்மையிலேயே ஒரு வருத்தமான செயல். இப்படிலாம் மோசடி நடக்குதுண்டு. இது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து அவங்க வந்து வாலண்டியராக அவங்களே நம்பரை போட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னு எங்கிட்ட சொல்கிறாங்க. நான் வந்து யார்ட்டையுமே நம்பர் ஈஸியாக கேட்க மாட்டேன். நம்ம பொதுவாக முதல்ல ஜெம் ஸ்டோன் போட ஆரம்பித்தது நமக்கு தெரிந்த அந்த ஜெம் ஸ்டோன் நாலேஜை மற்ற நண்பர்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம ஆரம்பித்தோம். அதுலேயும் நிறைய பேர் நல்ல இயற்கையான கற்கள் வேணும்னு சொன்னதுனால அவங்களுக்காக வேண்டி என்ன செய்யணும், ரெஸ்பாண்ட் பண்ணி நான் எல்லா நேயர்களுக்குமே என்னால் முடிந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஒரு சில பேர் அதில் விடுபட்டு இருக்கலாம். அதனால் தயவு செய்து நம்ம கேட்டுக்கொள்வது, எக்காரணத்தை கொண்டும் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய பர்சனல் நம்பரை தயவு செய்து போடாதீங்க. யாருக்காவது உண்மையிலேயே உங்களுக்கு ஜெம் சம்பந்தமான அந்த சந்தேகங்கள் எது இருந்ததுன்னா ஃபேஸ்புக்னு சொன்னால் மெசேஞ்சர், இன்ஸ்டாகிராம்னு சொன்னால் அந்த சேட் பாக்ஸு, அதே போல் யூடியூப்லேருந்து நான் பதில் கொடுக்கவே முடியாது. இனி வரக்கூடிய காலங்களில் என்னுடைய பதிவுகளை பார்க்குறவங்க தயவு செய்து டிஎம் மீ டைரக்ட் மெசேஜ் மீண்டே போட்டிருப்பேன். நிறைய நண்பர்கள் நிறைய ரத்தின கற்களை பற்றி கேட்டிருந்தீங்க, தேவைகளை சொல்லியிருந்தீங்க. நான் அங்கே போய் கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டிய அந்த ரெஸ்பான்ஸை கண்டிப்பாக செய்வேன். தொடர்ந்து தாய் தமிழனோடு இணைந்திருங்கள். நன்றி.